நாள் கழிச்சில ஃபஸ்ட் டைம் ஒரு லைவ் போடுறேன். என்ன அப்படின்னா டபிள்யூ மார்ட் பாவங்கள், அதாவது ஒய்ஃப் மார்ட் பாவங்கள்னு நான் சொல்கிறேன். கொலாபரேஷன் இந்த டபிள்யூ மார்ட் பாவங்கள். ஜனவரி மாதம் சேலரி வந்ததுக்கு அப்புறமேட்டு, அதாவது டிசம்பர் மாதத்தோட சேலரி ஜனவரி 1 அப்போ வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு சண்டே 3ஆந்தேதி 4ஆந்தேதி ஃபேமிலியாக அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், வீட்டிலே இருக்கிறாங்களே வெளியில் கூட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஓகே, பிளான் பண்ணியாச்சு. நான் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் அவங்ககிட்ட சொன்னேன். மொதல் விஷயம், ஒன்று லிஸ்ட்டு போட்டுக்குங்க. என்ன லிஸ்ட்டு போடணும், உனக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், என்னென்ன க்ராசரிஸ் வேணும், என்னென்ன உன்னோட தேவை இருக்குது, மொத்தத்தையும் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுக்கோ. அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஃபஸ்ட்டு. 2வது விஷயம் ஒன்று சொன்னேன். உங்கள்கிட்ட அப்படி லிஸ்ட்டு போட முடியலையா, லிஸ்ட்டை பேஸ் பண்ணி உன்னால் வாங்க முடியலையா, அதை விட்டுரு. இந்தா உனக்குன்னு ஒரு அமௌண்ட் 2000 ரூபா 2500 கொடுத்துட்றேன், இதை வச்சுக்கோ. இந்த 2500 2000 இதுக்குள்ளே வாங்கிட்டினாலும் சரி, அந்த 2000 வாங்கிட்டு மீதி 500 நீ வச்சுக்கிட்டினாலும் சரி, இல்லை 2500 ஃபுல்லாக வாங்கிட்டினாலும் சரி, அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஃபுல் பேமெண்ட்டை கொடுக்குறேன். 2ல் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க 2ல் ஒன்று சூஸ். அதாவது நீங்கள் நினச்சிக்கங்க எதை சூஸ் பண்ணலாம், அதாவது நீங்களாக இருந்தால் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று நினச்சிக்கங்க. அந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சூஸ் பண்ணியாச்சா? இப்போ போனதுக்கப்புறமேட்டு உள்ளே போனோன்னா அவங்களுக்குலாம் ஒரே ஜாலி. வந்துட்டோம் அப்படின்ட்டு கமனம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஏன்னா ஒரு மாதம் கழித்து ஒரு தடவை டிமார்ட்டுக்கு எப்போயாவது ஒரு தடவை தான் போவோம். இந்த தடவை புதுசாக கூப்பிட்டு போனோன்னா அவங்களுக்கு ஒரு ஜாலி. உள்ளே போனோன்னே ட்ராலி எடுத்துருவாங்க. நான் ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போனேன். இதுக்கு பார்த்தோம் போய் பெருசு எடுத்துருவா அப்படின்னாங்க. சரி போ, ஆசைப்படுறாங்களே அப்படின்ட்டு போய் கொடுன்னு பெரிய ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாம் அவங்களுக்கு ஹெல்ப்பர். அதாவது அவங்க போகிற இடத்துக்கு பின்னாடியே நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகணும். அவங்க எதை எடுத்து கொடுத்தாலும் வாங்கி நம்ம கூடையில் கமுத்திக்கிட்டே வரணும். நெட்டாக உள்ள விட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா விடாமல் அப்படியே 8 போட்டுக்கிட்டு அப்படியே ரவுண்டு கட்டணும். எல்லா திங்ஸையும் வாங்கி வலிச்சு போட்டாங்க. எல்லாம் வாங்கி போட்டு பர்ச்சேஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓரமாக நிறுத்தியாச்சு. நம்மக்கிட்ட இருந்து 2-3 கேள்வி. என்ன கேள்வினா, ஒரு பிஸ்கெட், குட் டே பிஸ்கெட், ஐயோ பிராண்டை சொல்லலாமா இல்லையான்னு தெரியலையே, அவ்வளோ ரேட்டுன்னு. ஒரு பிஸ்கெட், அந்த பிஸ்கெட்டோட ரேட்டு 61 ரூபா. ஒரிஜினல் ரேட்டு 80 ரூபான்னு நினைக்கிறேன். ஆஃபரில் 61 ரூபா. அந்த 61 ரூபாயை இன்னொரு 61 ரூபாயை அவனே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டான். அதாவது 1+1, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. 61 ரூபா போட்டு நான் ஒன்று வாங்குகிறேன், உனக்கு இன்னொரு 61 ரூபா ஃப்ரீப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டான். இவங்க 61 ரூபாய்க்கு 10 பிஸ்கெட் கிடைக்குதே, கிட்டத்தட்ட 100 ரூபா ஒர்த்து கிடைக்குதே அப்படின்னு சொல்லி 100 ரூபா இல்லை 200 ரூபா ஒர்த்து. ஏன்னா உள்ளே 10 ரூபா பிஸ்கெட்டு 10 இருக்குன்னு வைங்க. அப்போ 10 ப்ளஸ் ஆஃபரில் வந்த 10, 200 ரூபா. 2 எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டாங்க. எடுத்து போட்டு உள்ளே வந்தோன்னே இந்தாண்ட கொண்டு வந்தாங்க. நான் கேட்டேன், இதோட ஒர்த்து என்ன அப்படின்னு. 61 ரூபா. 61 ரூபாயா, ஓகே பரவாயில்ல. இது அப்போ 2 சேர்த்து தான் 61 ரூபா அப்படின்னாங்க. எனக்குன்னா ரொம்ப சந்தோஷம். சே, இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறியா அப்படின்ட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, சரி இதில் நீ எவ்வளோ பிஸ்கெட்டு சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என்ன ஒரு 4 இல்லைன்னா 5 சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ டீ இல்லை பசி இல்லாதப்போ ஸ்நாக்ஸ் டைம் கிடைக்குதோ அப்போ மறுபடியும் ஒரு 4-5 சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. சரி, மொத்தமாக சேர்த்து நீ ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்றணும் வை, ஃபுல்லாக 2 பிஸ்கெட்டு, மொத்தம் 4, ஒரு 5 பிஸ்கெட் சாப்பிடுவீங்க, மீதி இருக்கிறது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. என்ன பண்ணுவோம், இதே மாதிரி நாங்களே எல்லாம் வச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு. நீ அதில் சாப்பிட போகிறது வெறும் 4 பிஸ்கெட்டு. அந்த 4 பிஸ்கெட்டுக்கு நீங்கள் 61 ரூபா கொடுக்குற. அந்த 4 பிஸ்கெட்னா 1 2 3 4 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 அந்த மாதிரி. அப்போ 10 ரூபாய்க்கு வாங்கினா இது 4 சாப்பிட்றோம், என் பொண்ணு 4 சாப்பிட்றோம் வைங்க. அப்போ 10 ரூபாயில் முடிஞ்சிச்சு. நீ 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் சாப்பிட்றது எதுக்கு 61 ரூபா போட்டு நீ வாங்குற அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. இதுக்கோசரம் ஆஃபரை வின் பண்ணுறேன்னு சொல்லலை, அதை ஆஃபரை எடுத்து கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணணும். ஒரு பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க, 2-3 குழந்தைங்க இருக்கும். ஸோ 2-3 குழந்தைங்க இருக்கிறப்ப அவங்க ஒரு வாரம் இல்லைனா 2 வாரம் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது ஒரு சந்தோஷங்கிறத விட ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தேவையில்லாத ஒரு இடத்துல காசை கொடுத்து ஒரு ஆஃபரை நாமளே வாங்கி சொருவிக்கிற மாதிரி இது இருக்குது. இதே மாதிரி தான் இன்னும் 2-3 திங்ஸ். பாசுமதி அரிசி 100 ரூபா, அதாவது 99 ரூபா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதே மாதிரி நீ எத்தனை நாள் இதில் பிரியாணி செய்வேன்னு ஒரு கேள்வி. நம்ம மாஸ்டர் செய்கிறது ஒரு பிரியாணி,
அதில் 2 பேரும் சாப்பிடுவோம், பொண்ணு சாப்பிடாது. வெறும் குஸ்கா தான். அதுவும் பாஸ்மதி ரைஸ்னால் அது சாப்பிடாது புழு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நார்மலாக கணக்கு போட 2 பேர் தான். 3/4 டம்ளர் தான். 3/4 டம்ளர் கூட கிடையாது, 1/2 டம்ளர் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் பிரியாணி சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதுன்னா நைட்டு சாப்பிட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ப்ராப்ளத்தோடு ஏன் படுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம். சென்னையெல்லாம் 3 மணிக்கெலாம் பிரியாணி சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு தான் தெரில. எப்படிடா நீங்களாம் இருக்கிறீங்க? அது ஏதோ டேஸ்ட்டு, அது ஒரு ஆம்பியண்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, நல்லா இருக்கட்டும், நம்ம எதுவும் சொல்லலை. சொன்னோன்னா நம்மளை வந்து கமெண்டில் கழுவி ஊற்றுவாங்க, அது வேண்டாம். கான்செப்ட் வருவோம். 3/4 டம்ளரா, 3/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் இருந்தாச்சா, 1/2 டம்ளரில் சாப்பாடு போட்டு செஞ்சு வச்சாச்சு. மீதி இருக்கிற 80% அரிசி அப்படியே அடுத்த 3 மாதத்துக்கு இருக்கும். 4வது மாதம் என்ன தெரியுமாவும், அவங்க ஓப்பனில் வண்டு விழுந்துடும். பாசுமதி ரைஸை இவங்க 100 ரூபா போட்டு வாங்கி அதில் 20 ரூபா சாப்பாடை மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்றோம். மீதி இருக்கிற 80 ரூபா சாப்பாடு வீணாக தான் போகுது. அதுவும் என்னது, சமைக்காமையே வீணாக போகுது. இந்த மாதிரி ஆஃபரை தேவையில்லாத இவங்க வந்து நான் காசை மிச்சம் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கி இவங்களுக்கு இவங்களே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தோணுது. ஒரு மாதத்தில் உனக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும், உன்னோட தேவை இவ்வளோ தான் அப்படின்னா அதை மட்டும் நீ எடுத்து நீ வாங்கிக்கலாமே. எதுக்கு தேவையில்லாத ஆஃபர்ன்ட்டு எல்லாத்தையும் வாங்கி குமிச்சிக்கிட்டே போகிறேன். இந்த டப்பா பைத்தின்னு சொன்னது கோபி சுதாகர் சொன்னதெல்லாம் பொய்யே கிடையாது, 100க்கு 100 உண்மை. நல்லா ஒத்துக்குவேன். ஏன்னா வண்டி எல்லா பக்கமும் சுற்றிட்டு கடைசியாக போய் டப்பா செக்ஷனில் நிற்கும். 99 ரூபா, 49 ரூபாய்க்கு 3 டப்பா. 3 ஸ்பூன் வாங்கினா 20 ரூபா. வீட்டில் கிடக்குது 7000 ஸ்பூன் கிடக்குது. தூக்கி எரிஞ்சு விளாட்றாங்க இவங்க. ஸ்பூனில் தான் சண்டை இவங்களுக்குலாம், டிங்கின்னு. ஆனால் அப்பயும் போய் 3 ஸ்பூன் வாங்குவாங்க 20 ரூபாய்க்கு 3 ஸ்பூன் யார் தருவாங்க உனக்கு? இப்போ வந்தால் தந்துக்கிட்டே இருக்கிறானே வருஷம் ஃபுல்லாக, ஏன் மறுபடியும் வாங்குற அப்படின்னா தேவைப்பட்டால் உடஞ்சா வாங்கு. இந்த 20 ரூபாய்க்கு தராங்க. நீ எப்பயாவது தானே கூப்பிட்டு வருவேன். எப்பயாவது கூப்பிட்டு வந்தால் வீட்டில் இருக்கிற திங்ஸை விட்டு இல்லாத திங்ஸை வாங்கணும்பா. திரும்ப இருக்கிறதே ஆஃபரில் கம்மியாக தராங்கன்னு வாங்கக்கூடாது அப்படின்னா இவங்களுக்கு அந்த கான்செப்டே வராது. இவங்களுக்கு மெயினாக என்னென்னா எதில் போய் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா, பணங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவன் வந்து அந்த இடத்துல அந்த 2 பொருளோட ஒர்த்துமே 61 ரூபாயாக தான் இருக்கும். மேபி அதை விட கம்மியாக இருக்கலாம், நான் எனக்கு தெரில, நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதோட ஒர்த்தே ஒரு 61 ரூபா தான் இருக்கும். ஆனால் பாரு, கணக்கு போட்டு அவங்க 200 ரூபா பொருள் 61 ரூபாய்க்கு தராங்களே அப்படிங்கிறது. எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாவது 200 ரூபா பொறுத்தான பொருளை 61 ரூபாய்க்கு மக்களுக்கு சும்மா தருவானா? தர முடியுமா? நீயா இருந்தால் தருவியா? நீ ஒரு கடை வச்சுருக்கிறப்பா, மளிகை கடை, அதோட அந்த பொருளோட ஒர்த்து 200 ரூபாப்பா, இந்தா இது நீ 50 ரூபாய்க்கு வச்சுக்கோ, எனக்கு 150 ரூபா நட்டம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுப்பியா அப்படிங்கன்னு கேட்டால் இவங்ககிட்டேருந்து ஒரு பதிலே வரமாட்டேங்குது. கடைசியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம மைண்டு ஒரு ட்விஸ்ட்டு பண்ணாங்க பாரு. இதை இந்த கோபி சுதாகர்கிட்டையோ இல்லை வேற ஒரு ஆளுகிட்டையோ இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கணும். என்னன்னா, என் பிள்ளை 2-3 பொம்மை எடுத்தா, அப்புறம் விளையாட்டு சாமான் வேறு ஏதோ ஒன்று எடுத்தா, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, அது என்ன அந்த ஓரியோ பிஸ்கெட்டு, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் அவங்களாம் பொறுக்கி போடுறாங்க. நான் வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு வாங்கி வச்சுட்டு விட்டுட்டேன். இவங்களும் அதே மாதிரி மேக்கப் செட்டு, ஷாம்பு, க்ரீம் இதெல்லாம் எடுத்தாங்க. அதுவும் எல்லாம் வேணாம்னு சொல்லி மொத்தையெல்லாம் வாஷ் அவுட் பண்ணி எல்லாத்தையும் போட்டாச்சு. எது வேணுமோ அதை மட்டும் வாங்கி வச்சு கூப்பிட்டு வந்தேன். இங்கே வீட்டுக்கு வந்துட்டு என் தலையில் ஒன்று ஏற்றினாங்க. நீ வந்து எங்கள் எல்லாத்தோட திங்ஸும் வாங்கி வச்சுட்டு எங்களை அப்செட் பண்ணிவிட்டு நீ மட்டும் ஜாலியாக இருக்கிற அப்படிங்கிறாங்க. எப்பா சாமி, நான் என்ன சொல்ல வரேங்கிற பாயிண்டை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து என்னோட நல்லதுக்கு சொல்லலை, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு நான் சொல்கிறேன். தேவை, அத்தியாவசியம், தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கோ. தேவையா இந்த மாதத்துக்கு கம்பல்சரி தேவை, அத்தியாவசியமா பால், மாதத்தில் ஒரு நாள் பன்னீர் வாங்கி சரியா வாங்கிக்கோ. இந்த மாதிரி என்னென்ன உனக்கு தேவையோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்கிறது தான் முதல்ல என்னோடய கான்செப்டாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களை அப்செட் பண்ணிட்டேன்னு என் மேலே தூக்கி மொத்த குண்டியும் போட்டால் இது ஆண் பாவம் பொல்லாதுங்கிறத விட காமன் மேன் கூட சொல்ல முடியாது. நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க, அடிமைகள். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. புதுசாக ஒரு வேர்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். நம்மளால் எப்படி அந்த கிரின்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டை கண்டுபிடிச்சானோ நம்ம இனத்துக்கு ஒரு பேர் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க மண்டைக்கு ஏற மாட்டேங்குது பார்த்தியா. அந்த ஒரு கான்செப்டை கொஞ்சம் உடைக்கணுங்கிறத விட சொல்லி புரிய வைக்கணும். அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நல்லதாக சொல்லுங்கள்.
ஓகே காய்ஸ், இதில் நிறையா பிராண்டு நேம்லாம் வந்திருக்குது. அந்த பிராண்டு நேம்லாம் மேபி இதில் ஏதோ சொல்லுவாங்க, அதில் ஒரு கேஸில் வந்து ஏதாவது மாட்டிக்க போகுது. அதனால் அந்த பிராண்டு நேமுக்கு அப்பப்போ பீப் நீங்களே போட்டுக்குங்க. எங்ககிட்ட போகிறதுக்கு நான் ஆப்ஷனில் லைவில். அதனால் அந்த பிராண்டு நேமை நீங்கள் மறந்துட்டு நான் சொன்ன அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு லைக் ரன் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல வந்த நியூஸ். ஃபைனல் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஆஃபர் இருக்கிறது நல்லது தான். ஏன் சொல்கிறேன்னா, ஆஃபர் இல்லாத கடை இல்லை, பிளான் இல்லாத லைஃபு ஆஃபர் இல்லாத கடை மாதிரி அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் இல்லாத ஒரு கடைங்கிறது ஒரு வேஸ்ட்டு தான். ஏன்னா போனோன்னா நம்ம வீட்டுக்காரம்பெல்லாம் முதல்ல என்ன தெரியுமா கேட்பாங்க, இன்றைக்கி எந்த ஆஃபர் இல்லைங்களா அப்படிம்பாங்க. கடைக்காரன் எங்கேயும் பார்ப்பான், மல்லிகை கடையில் நான் என்னம்மா ஆஃபர் தரட்டும் அப்படிங்கிறது தான். இந்த கான்செப்டில் தான் பட்டு இவனுங்க எல்லாம் ஓப்பன் பண்ணானுங்க. அதனால தான் ஆஃபருங்கிறது ஒன்று வந்துச்சு. ஆனால் அந்த ஆஃபர் எப்படி திரும்ப கொண்டு வந்தானுங்க, சொன்னேனே 61 ரூபா ஒருத்தனா அதோட ஒருத்த 61 ரூபா இருக்காது, 50 ரூபா தான் இருக்கும். ஏன்னா அந்த 11 ரூபாயை வச்சு அவன் கடை வாடகை, கரண்ட்டு பில்லு, இடத்துக்கு காசு, வேலை செய்கிறவங்களுக்கு கூலி, அவனுக்கு வருமானம், போக்குவரத்து, லொட்டு லொசுக்குன்னு இழுத்துக்கின்னு போய்க்கினே இருக்கும். இதெல்லாம் தரணும். இதெல்லாம் ஒரு செகண்டை கூட நம்ம மக்களுங்கிறத விட மனைவிமார்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒரு சில மனைவிமார்களை ஏற்றுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, புருஷங்காரங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க, ஆண்களாக வாழ விடுங்க. இந்த டைலாக்கு யாரோ ஒருத்தர் இதில் போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன், அதனால தான் சொல்லிகிட்ருக்கிறேன். அதனால் அவங்க சொல்கிறதையும் கேட்டுக்குங்க. தேங்க்யூ காய்ஸ். ஏதோ என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு இதை சொல்லியிருக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.